கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். குதிரைக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு? ஆன்மீகத்தோட தொடர்பு இல்லாத ஒரு விஷயமும் இல்லை. ஆன்மீகத்தோட தொடர்பு இல்லாத ஒரு விஷயம் இல்லை. சாதாரணமாக ஒரு அரிசி அப்படின்னா அரியும் சிவனுன்னுவான். உமையம்மையை எடுத்துகிட்டு அரிசி என்ன பண்ணுவான், சாப்பிடுவோம். அரியும் சிவனும் இருப்பாங்க. உமையம்மை என்ன பண்ணாங்க, வெளியே போயிட்டாங்க. அரி சிவன் உமையம்மை சேர்ந்தது தான் நெல். அப்போ எந்த விஷயத்துல என்ன இருக்குது, குதிரை அப்படின்னோடனே நரியினை பரியாக்கி எல்லாம் பாட்டு எழுதி வச்சுருப்பான். நன்றி உள்ள உணவு விலங்கு அப்படின்னா வீட்டிலே வளர்க்குறதுனால நாயை நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஆனால் நன்றி உள்ள விலங்கு குதிரை, அதை விட விசேஷமானது. அந்த குதிரை வீரன் அல்லது அந்த குதிரையோட எஜமானன் விழுந்து கிடக்குறான்னா அதுவும் கூடவே நின்று கிடக்கும். அந்த இடத்த விட்டு அது போகாது. அவனை தூக்கி மேலே போட்டால் எந்த இடமும் அவன் விட அங்கே வந்து சேர்ந்துடும். அவ்வளோ விசேஷமானது குதிரை. வேகத்தில் ரொம்ப சிறந்தது. நம்ம வண்டி என்ஜின் எல்லாமே கூட இத்தனை குதிரை வேகம் தான் சொல்லுவோம். 10 குதிரை வேகம், 8 குதிரை வேகம், 50 குதிரை வேகம், அப்படி தான் குதிரை வேகத்தை வச்சு தான் அளந்தாங்க முதல்ல வேகத்தை. அப்புறமா கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் ஆயிடுச்சு. ஹார்ஸ் பவர்லாம் மாறிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றின்னு வந்துக்கிறோம். ஆனால் குதிரையை வச்சு தான். இந்த பக்கம் இந்துக்களுக்கு குதிரை கட்சது ரொம்ப லேட்டு, கிடைக்கல. நமக்கெல்லாம் அப்போல்லாம் கிடைக்கல. பாரசீகம் அந்த பக்கம் அரபு அந்த பக்கம் நாடுகள்லேருந்து தான் குதிரை வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இங்கே வந்து இது அதோட ஆரிஜன் அங்கே தொடங்கின இடம் இங்கே கிடையாது இதுக்கு. பட் இங்கே வந்துட்ட உடனே வெளியால் நான் அடக்கி ஆள்றேன்ற மாதிரியான ஒரு எண்ணமும் அதுக்குள்ளே இருக்குது. வேறொரு ஆளுகளை நான் என்ன பண்ணுவேன், அடக்கி ஆள்வேன். அதாவது உங்களுக்கு பேய் பில்லி பிசாசுன்றதெல்லாம் வெளியேந்து வர்றதாகவும், அதை அடக்கி ஆடுறதுக்கு கருப்பான அது மேலே ஏறி உட்காந்தது மாதிரியாகவும் இருப்பாங்க. அவங்கள மட்டும் அடக்கி ஆடுறதில்ல, பிரிட்டிஷ்காரங்க வந்து வெள்ளைக்காரங்களையும் நாங்கள் அடக்கி ஆடுறோம் அப்படின்ற எண்ணத்துக்காக போலீஸ்காரங்க 2 பேர் துப்பாக்கி வச்சு நின்று இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அப்போ அதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வேறேருந்து வெளியேருந்து யார் வந்தாலும் அவங்கள என்ன பண்ணுவோம், நாங்கள் அடக்கி ஆள்வோம் அப்படின்றது சிம்பாலிசமாக செய்யப்பட்டது கிராமங்களில். ஊர்காவல், இங்கே நீங்கள் உள்ளே வரும்போதே வெளியே ஒரு பொம்மை வச்சுருக்கோம், வச்சு ஜாட்டியெல்லாம் வச்சு உட்காந்துன்னு ஒருத்தர் மீசெல்லாம் முறுக்கி வயிறு பெருசாக ஒருத்தர் உட்காந்துருப்பார். இங்கே போலீஸ் துப்பு இதெல்லாம் இல்லை இங்கே. ஆனால் சில கோயிலுங்களெல்லாம் அதெல்லாம் இருக்கும். 2 போலீஸ்கார் நின்றுப்பார், அப்படி முழப்பா மீசெல்லாம் வச்சு. என்னென்னா வெளியேருந்து வரவங்களெல்லாம் என்ன பண்ண வைக்கிறோம், நாங்கள் அடக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆன்மீகம்ன்றது நீங்கள் எதை கூட லிங்க் பண்ணிக்குவோண்ணா, எல்லாமே ஆன்மீக மயமானது தான். நான் உங்களை நேர்த்தியாக, கொண்டாட்டமாக, மகிழ்ச்சியாக, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எந்த மனிதனும் வெறுப்பாக பார்க்காம எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற நோக்கத்தோடு பார்த்து எல்லோரும் கூட என்ன பண்ணலாம், நம்ம அவர் இவருன்னு பார்க்காம என்ன பண்ணலாம், நம்ம எல்லோரும் கூட பழகி சந்தோஷமாக வாழலாம் தானே. அவ்வளோதானே தவிர அதான் ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா அதுமாதிரி என்ன பண்ண தேவையில்ல. உடனே நீங்களும் ஒரு குதிரை ஒன்று செஞ்சு அது மேலே ஒரு ஆளை ஒன்று வச்சு அதுக்காக போய் கற்பூரம் கொளுத்தி அங்கே பொங்கல் வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது ஒரு சடங்கு மட்டும்தான். அது மாதிரி அவங்க நோக்கத்தில் அன்றைக்கி செஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு இன்றைக்கி யாரும் எதிரிகள்லாம் கிடையாது. யாரும் என்ன பண்ணாதீங்க, இங்கே யாரும் எதிரிகள் கிடையாது. எல்லோரும் ஹியூமன் பீயிங் தான், எல்லாம் மனுஷன்தான், எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க தான். அப்படி தானே? நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்களுக்கு புரிஞ்சது கொஞ்சம் லேட்டாக ஒன்றா ஆகலாம். நீங்கள் இல்லை புரிய வைக்கலாம். நான் ஒன்றும் கிடையாது என்ன சொல்லலாம். என்னுடைய நோக்கம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஒருத்தர் இழிவுபடுத்துறது நமக்கு நோக்கமாக இல்லாத வரைக்கும் எதுவும் தப்பு இல்லை. இப்போ கூட இந்த வீடியோவை தப்பாக புரிஞ்சிக்கலாம் இல்லை. வெளியேருந்து வந்து குதிரை அது மேலே அடக்கி வச்சாங்க, போலீஸ்காரனே போட்டு வச்சுக்கிறாங்கன்னா, இப்போது கருப்பண்ண சாமியே இல்லை ஊர்காவில் என்ன இழிவுபடுத்தினு கூட சொல்லலாம் தானே. என் நோக்கம் அது கிடையாது. அன்றைக்கே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த மாதிரி நினச்சி வாழ்ந்துனுக்குறாங்க. சரி பண்ணிக்க வேண்டியது யார்? அவ்வளோதான். மனம் வந்து நரி மாதிரி இப்படியும் அப்படியுமா குறுக்கும் நெருக்குமா தந்திரங்களை கையாளும். ஆனால் குதிரை நேர்கோட்டில் போகும். எது இலக்கோ அங்கே மட்டும் போகும். மற்றது மேலே அக்கறை இருக்காது. ஸோ மனசை நரி மாதிரி இருக்கிற மனசை என்னவாக்கிட்டே பரி மாதிரி ஆக்கிட்டேன்னு சொல்லி ஒரு கதை சொல்லி வச்சுக்கிறேன். அவர் நாவலில் ஒரு அந்த புராண கதைகளில் ஒரு கதை சொல்லி வச்சுருப்பாங்க. மன்னன் போய் குதிரை வாங்கினு சொன்னால் குதிரை எல்லாம் நெறி ஆயிடுச்சு, ஆல்மா திரும்ப பரியாயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்லி வச்சுருப்போம். அப்படிலாம் திடீர்னுலாம் அப்படிலாம் ஓவர் நைட்டில் இது நரி குதிரையாகவும் குதிரை நெறியாகவும்லாம் ஆகாது. மனம் இப்படி ஆகுன்றத சொல்லி வச்சுக்கிறார். தந்திரங்களை கையாண்டா அந்த மனம்னா நரி. தந்திரங்களை கையாளாமல் நேர்கோட்டில் போனால் அந்த மனதுக்கு பேர் என்ன? குதிரை அல்லது பரினா நரி, குதிரைன்னா.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.